விஜய், அப்பாவை நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? அப்பா உயிரோட இருக்கும்போது என்ன ஆசைப்பட்டாரு? நாம எல்லாரும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழணும் தானே ஆசைப்பட்டாரு. அதெல்லாம் மறந்துட்டு இப்படி எல்லாம் பேசுறியே ஏன் தானோ? அவளே தப்பு பண்ணிட்டோமேங்கிற வேதனையில இருக்கா. அவளை போய் நீ இப்படி எல்லாம் அடிக்கிறியே. என்ன சரோனி, எனக்கு மட்டும் இவன் தங்கச்சி இல்லையா? என்னால தாங்கிக்க முடியல. அப்பா விரோதிங்க பண்ண தப்ப கூட மன்னிக்க கூடிய மனசு உள்ளவரு. அது மட்டும் இல்ல, இப்ப கூட அப்பா உயிரோட இருந்தாருன்னா விஜய் பண்ண தப்ப நிச்சயமா மன்னிச்சிருப்பாரு. நம்மளெல்லாம் தண்டிக்க கூடிய ஆளா அப்பா இல்லையே. சரோகா சொல்றதுதான் சரி. அப்பா உயிரோட இருந்திருந்தா நிச்சயமா உன்னை மன்னிச்சிருப்பார் விஜய். தனோ, விஜய், ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம எல்லாம் சிதம்பரத்தோட பொண்ணுங்க. அப்பா உயிரோட இருக்கும்போது என்ன ஆசைப்பட்டாரு? நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமா இருக்கணும் தானே ஆசைப்பட்டாரு. அந்த ஆசைய நம்ம கண்டிப்பா நிறைவேற்றணும். சரியா? இது பாரு விஜய், என்ன மன்னிச்சிடு. இது பாரு, இனிமே எல்லாத்தையும் மறந்துடணும். எல்லாத்தையுமே மறந்துடணும். புரிஞ்சுதா? அக்கா, அப்பா என்ன மன்னிச்சிருவாருல்ல? அப்பா எல்லாத்தையும் மன்னிச்சிருவாரு. இந்த பாரு, நீ அழுவாத. நீ எல்லாத்தையும் மறந்துரு, சந்தோஷமா இரு. என்ன? ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. சரி, வா போலாம். வா விஜய். முடிஞ்ச பிறகு அதை என்ட்ரி பண்ணுறாங்க. அந்த பேலன்ஸ் இல்லை. அவங்களுக்கு ரெசிப்ட் கொடுத்தியா இல்லையா? இதே என்ட்ரி போடாம இருக்கு. கரெக்டாக என்ட்ரி போட்டதானே சரியா வரும். இல்லைம்மா, இதையை மட்டும் வாங்கி வச்சது சொல்லுங்க. அவங்களுக்கு பில் கொடுத்து அனுப்ப வேண்டாம் மணி. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். இந்த லாட்ஜோட ஓனர் மிஸ்டர் காசிராஜன். ஆமா, நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன் சார். சரி. இந்த ஓனர் மிஸ்டர் காசிராஜன் இருக்காரு. ஆமா. அவரோட சன் மயில் ராவணன். அவர் யாரு? ஓனரோட சன். இல்ல லாட்ஜ் ஓனர் காசிராஜன் சார் இருக்கார் இல்லையா? அவரோட பையனை பார்க்க வந்திருக்கேன். அதான் மிஸ்டர் மயில் ராவணனை பார்க்க வந்திருக்கீங்க இல்லையா? இல்லைங்க சார், காசிராஜன் சாரோட பையனை பார்க்க வந்திருக்கேன். அதான் சார், அவரோட பையன் மயில் ராவணனை பார்க்க வந்திருக்கீங்க இல்லையா? இல்லைங்க சார், இந்த லாட்ஜோட ஓனர் காசிராஜன் சார் இருக்கார்ல, அவரோட பையனை பார்க்க வந்திருக்கேன். மயில் ராவணனை பார்க்க வந்திருக்கீங்க? இல்ல ஒரு நிமிஷம். காசிராஜன் சாரோட பையன் எப்போ வருவார்? இப்போதைக்கு வரமாட்டேன். அது போதும் சார். தேங்க்யூ சார், வரேன். தம்பி. என்ன சார்? ஒரு நிமிஷம். நீங்க இங்கதான் வேலை பாக்குறீங்களா? ஆமா சார். உங்க பேர் என்னங்க தம்பி? ஸ்ரீராம் சார். ஸ்ரீராம். எத்தனை வருஷமா இங்க வேலை பாக்குறீங்க? ஒரு 4-5 வருஷமா வேலை பாக்குறேன் சார். 4-5 வருஷமா இதே லாட்ஜ்ல வேலை பாக்குறீங்களா? ஆமாங்க. இந்த லாட்ஜ் எப்படி? நல்ல லாட்ஜா எப்படி தம்பி? சூப்பரான லாட்ஜ் சார். எல்லா வசதியும் இருக்கு. கம்ஃபர்டபிளான லாட்ஜ். உங்களுக்கு என்ன வேணும் சார்? இந்த லாட்ஜுக்கு லேடிஸ் யாரையும் கூட்டு வரலாமா? லேடிஸ் சார், இவர் லாட்ஜுக்கு பொண்ணுங்களை கூட்டு வரலாமான்னு கேக்குறாரு சார். சார் வாங்க சார். என்ன பிரச்சனை சார்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இவர் லாட்ஜுக்கு பொண்ணுங்களை கூட்டு வரேன்னு சொல்றாரு சார். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இல்ல சார், என்ன லாட்ஜ் நினைச்ச? பொண்ணு சொல்றது லேடிஸ் வீட்டு ஃபேமிலியை கூட்டு வர. மூஞ்சியை பாரு சார். இதுக்காக மெட்ராஸ் இருந்து வந்தியா? என்கிட்ட வேற நம்ம கேட்டு இருந்தீங்க. இல்ல சார், நான் நல்லவன் சார். அப்படிப்பட்ட ஆள் இல்ல சார். இல்ல சார், என்ன அப்படிப்பட்ட ஆள் இல்ல? எங்களை கேட்டுட்டு இருந்தாரு. பார்த்தாலே தெரியுது அப்படி ஆள் தான். இல்ல சார். போலீஸ் போன் பண்றேன். போலீஸ் சார். ஹலோ. ஐயோ, ஒரே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, குழப்பத்துக்கு மேல குழப்பம். என்னது? அந்த லாட்ஜ் என்ன எப்படி விசாரிக்கிறேக்கா நான் அங்க போயிருந்தேன். அங்க வேலை பாக்குற பையனை தனியா கூட்டு போய் நானே திக்கி திணறி அவங்கிட்ட லேடிஸ கூட்டு வரலாமாப்பான்னு கேட்டேன். அவன் ஊரே கூட்டி என்னை அசிங்கப்படுத்திட்டான். அங்க வேலை பாக்குற மேனேஜர் உடனே போலீஸுக்கு போன் பண்ணாரு. ஒரே ஓட்டம் ஓடியான்ட்டேன். அப்ப ரெண்டாவது பாயிண்ட் கிளியர். லாட்ஜ நேர்மையா தான் நடத்துறாங்க. அது கரெக்ட். ஆனா குழப்பம் தெரியலையே. என்னது? நம்ம பாக்க அந்த மாப்பிள்ளையோட பேர் என்ன? முரளி. அவங்க அப்பா பேரு காசிராஜன். இதுல குழப்பம் இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா காசிராஜோட பையன் பேரு மயில் ராவணன் சொல்றாங்க.
மயில் ராவணா? ஆமா, நானும் திருப்பி திருப்பி கேட்டு பார்த்தேன். காசிராஜ் ஒரே பையன் தான், அவன் பேர் மயில் ராவணன் தான் சொல்றாங்க. என்னது மயில் ராவணே குயில் ராவணேன்னு பேரு? அதுதானே குழப்பமா இருக்கு. அப்பா பேர் காசிராஜ்ங்கிற குழப்பமே இல்ல, ஆனா பையன் பேர் முரளி இல்ல மயில் ராவணங்கிறாங்களே, எப்படி குழப்பமா இருக்கு? ஆமா, எனக்கு குழப்பமாவே இல்ல, நான் தெளிவா இருக்கேன். அந்த காசிராஜனுக்கு 2 பொண்டாட்டி. ஒரு பொண்டாட்டி பையன் பேரு மயில் ராவணன், இன்னொரு பொண்டாட்டி பையன் பேரு முரளி. என்ன ரவி சொல்றீங்க? அப்பனுக்கே 2 பொண்டாட்டிக்கும் போது பையன் என்ன பித்தலாட்டம் பண்ணுவான்? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. ஒரு போன் பண்ணி விசாரிச்சுக்கிறேன். ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அங்க உங்க ஓனரோட பையன் இருக்காரா? அவர் இப்ப இங்க இல்லையே. எங்க போயிருக்காரு? அவர் இப்ப உங்க கடையில் இருக்காரு. எப்போ வருவாரு? நீங்க ஏன் சார்? நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம். அவர்கிட்ட கொஞ்சம் அவசரமா பேசணும். அப்புறமா பேசுங்க. சார், அவரோட பேர் என்ன? ஏங்க, பேர் கூட தெரியாம அவர்கிட்ட என்னங்க பேச போறீங்க? இல்ல பேர் தெரியும். குயில் ராவணன் தானே? இல்ல, மயில் ராவணன். அவருக்கு அண்ணன் தம்பிங்க யாராவது இருக்காங்களா? எங்க ஓனருக்கு அவர் ஒரே பையன். அப்படியா? வேற ரூட்ல ஏதாவது? வேற ரூட்லயா? என்னையா காலங்காத்தால போட்டு குழப்பறீங்க? என்ன விஷயம்? இல்லங்க, குழப்பல. அப்ப இந்த முரளி யாரு? மயில் ராவணன் தான். ஏங்க, நீங்க தாங்க குழப்பறீங்க. மயில் ராவணன் தான் முரளின்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் எதுக்குங்க மயில் ராவணன் உயிரை வாங்குறீங்க? ஹலோ, யாருங்க நீங்க? எதுக்காக திரும்ப திரும்ப போன் பண்ணி பிரச்சனை பண்றீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? தெரியாது. மயில் ராவணன் தான் முரளி தான் மயில் ராவணன். ஒரே ஆளு. அப்பாடி, என்னது பேர்லயே இவ்வளவு பித்தலாட்டமா இருக்கும்போது இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? அப்படி இல்ல ரவி, நம்ம 2 பேர் நினைச்சு இப்ப ஒரு ஆளு தெரிஞ்சிச்சு இல்லையா? விசாரிப்பு முதல்ல. அது ரைட்டு, எப்படி விசாரிக்க போறோம்? நான் ஒரு விஷயத்துல கிளியரா இருக்கேன். நான் தனியா போய் தான் விசாரிப்பேன். நீங்க என்ன? நானும் தனியா போயிடுறேன். ஆனா என்னால இன்னும் தனியா போய் விசாரிக்க முடியாது, நீங்க கூட வந்து. குடுமா, நான் ஊட்டி விடுறேன். வேணாம் பாட்டி, அம்மாவே ஊட்டட்டும். நீயே என்ன வெறுத்துறாதுற நடராஜ். உங்க அம்மாவுக்கு நான் பண்ண கொடுமை எல்லாம் உனக்கு முழுசா புரிஞ்ச நீயே என்ன தூக்கி எறிஞ்சிருவ. என்ன மன்னிச்சிடா நடராஜ். சிதம்பரம் அண்ணா உன்னை அடுத்தவங்களுக்கு வேதனை கொடுக்காத ஒருத்தியா, தன் கஷ்டங்கள் எல்லாம் சகிச்சுக்கிற பொறுமைசாலியா வளர்த்திருக்கிறாரு. ஆனா நான் என் பிள்ளைய அடுத்தவங்களுக்கு கொடுமை பண்றவனாவும் சுயநலக்காரனாவும் பணத்தாசை பிடிச்சவனா கட்டின பொண்டாட்டியையும் புள்ளையும் அடிக்கிறதுக்கு கூச்சப்படாத ஒரு பிறவி என வளர்த்துட்ட. இப்ப நினைச்சா கூட என் உடம்பெல்லாம் கூசுது. நான் தப்பான தாய், நான் தப்பான மாமியார், கொடூர புத்தி கொண்ட பொம்பளை. எனக்கு மன்னிப்பே கிடையாது. சரு, உங்ககிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கிற தகுதி எனக்கு கிடையாதுமா. என்ன மன்னிச்சிருன்னு கேட்கறதுக்கு கூட எனக்கு யோகிதை இல்லம்மா. மாணிக்கத்துக்கு புத்தி வந்து என்னை இப்படியே ஒதுக்கிட்டா. என்னோட அகங்காரமும் சின்ன புத்தியும் கேவலமான எண்ணங்களும் சிதம்பரம் அண்ணனை எரிச்சு தீயோடையே கருகி போயிடுச்சு. உன்கிட்ட இனிமே நான் ஒண்ணுதான் சொல்லிக்க போறேன். பவானியோட கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் இங்க இருப்பேன். அதுக்கப்புறம் நடராஜ பாத்துக்கிட்டு உன் வீட்டுல நானும் ஒரு ஓரமா இருக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா இதை கேக்குற உரிமை எனக்கு இப்ப இல்ல. வாழ்க்கையோட கடைசி காலத்துல எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிற சரோ. இப்ப நீதாம்மா தீர்மானிக்கணும். நீ என்ன வாங்கத்தேன்னு சொல்லி உன் வீட்டுக்கு கூப்பிட்டாதான் நான் வருவேன். அதுல உனக்கு விருப்பம் இல்லாட்டி அது எனக்கான தண்டனையாவே இருக்கட்டுமா? நீ
என்ன ஒதுக்கிட்டா அதுக்காக நான் வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா உனக்கு அப்படி சொல்றதுக்கு முழு நியாயமும் இருக்கு. ஆனா அப்பப்போ வந்து நடராஜ மட்டும் பார்த்துட்டு போறேம்மா. அதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடு சரோ. பிள்ளைய இழந்த மாதிரி என் பேரனையும் நான் இழக்கிறதுக்கு விரும்பலம்மா. சொல்லுமா சரோ. என் அப்பா போன பிறகு யார் மனசு மாறி வந்தாலும், யார் இந்த குடும்பத்துக்காக பாடுபட்டாலும் என்ன பிரயோஜனம் இருக்கு? எங்க அப்பா கடைசி வரைக்கும் மன நிம்மதி இல்லாம தானே போனாரு. என் கண்ணு முன்னாடி உங்களால எங்க அப்பா பட்ட கஷ்டத்தையும், எங்க அப்பா கண்ணு முன்னாடி உங்களால நான் பட்ட கஷ்டத்தையும் நினைச்சா உங்களுக்கு எந்த காலத்திலையும் மன்னிப்பே கிடையாது. நான் எப்பவுமே சிதம்பரத்தோட மகதான். ஓனர் யாரு? அவர்தான் சார் ஓனர். அவரா? ஹலோ. ஆமா, அவர் முதலாளியோட பையன். சொல்லுங்க. ஓ சரிங்க, தேங்க்யூ. ஐ சி. ஓகே. ஆமாம்மா, அனுப்பிடுந்தாங்க. ஓகே ஓகே, ஒன்றும் இல்லை, நானே வரலாம் தான் வந்தேன், ஆனால் டைம் கிடைக்கலங்க. ஓகே ஓகே. அதை எடுத்தாச்சுல? எடுத்தாச்சு சார். இது இந்த ஐட்டம் அது இப்போதான் வந்தது. இன்னொரு 10 நிமிஷத்துல எடுத்து பார்த்து சொல்லிடுறேன் சார். சரி சார். எவ்வளோ சார் இந்த டவல்ஸ் எல்லாம்? இது 150 ரூபா சார். இது 200 ரூபா. இது 115. சார் இந்த மாதிரி ஹேண்ட் டவல்ஸ் எல்லாம்? ஹேண்ட் டவல்ஸ் அது 20 ரூபா தான் சார் வரும். காமிக்கட்டுமா? அதில் ஒரு டசன் பேக் பண்ணுங்க. இதில் ஒரு 4 டவல் கொடுங்க. ஓகே சார். ஓகே. ஏன் சார்? சொல்லுங்க. கடை ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? அது 50 வருஷம் இருக்கு சார். யார் இதுக்கு ஓனர்? ஓனர் இன்னும் வரல. அந்த கல்லால உட்காந்துருக்காரு பாருங்க, அவர் தான் சின்ன முதலாளி. அவர் பேரு? அவர் பேர் மயில் ராவணன். வித்தியாசமா இருக்க. ஓனருக்கு ஒரே பையனா? ஆமா சார், ஒரு பையன் தான். அப்போ முரளிங்கிறது யாரு? அதுவும் இவர் தான் சார். வீட்டில் முரளின்னு கூப்பிடுவாங்க. ஓஹோ, சரி சார், பேக் பண்ணிடுங்க. சார், முரளிங்கிற பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல கேள்விப்பட்டேன். அப்படியா? சரி, பேக் பண்ணிடுறேன் சார். பில் வாங்கிக்க சார். இருந்தா இந்தாங்க சார் கார்டு. சாரி சார், இந்த மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் போர்டு எடுத்து வச்சிருக்கோம். ஓ சாரி சார், கவனிக்கவே இல்லை. என்கிட்ட பணம் வர இல்லை. எனக்கு ஒரு சின்ன உதவி பண்றீங்களா? சொல்லுங்க. கடை பசங்க யாராவது இருந்தா கூட அனுப்புனீங்கன்னா நான் ஏடிஎம்ல டிரா பண்ணி கொடுத்துறேன். ஓகே சார். மூர்த்தி என்ன சார் கிட்ட கேஷ் இல்லையா? சரி, ஏடிஎம்ல இருந்து எடுத்து கொடுக்குறாரா? போயிட்டு வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. தப்பா நினைச்சுக்காதீங்க சார், இந்த மிஷின் ரிப்பேர் ஆனதுனால தான் சிரமம் கொடுக்க வேண்டியதா. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. வாங்க சார். ஓகே, போயிட்டு வந்துடுறேன். ஏங்க, உங்க சின்ன முதலாளி ஆள் எப்படி? ஏன் சார் கேக்குறீங்க? இல்ல பணம் இல்லைன்னு மத்தவங்கள மாதிரி கோவிச்சுக்காம கூட உங்களை அனுப்பிச்சிட்டாரு. ஒருவேளை ஏமாளியா இருப்பாரோ? சேச்சா, அப்படிலாம் இல்ல சார். அவர் ரொம்ப கெட்டிக்காரரு. அவர் எப்பவுமே கஸ்டமர்கிட்ட ரொம்ப நல்ல விதமா பண்பா நடந்துக்குவாரு. உங்ககிட்ட? ஏன்டையும் தான் சார். இப்ப நான் கடையில வேலை பார்க்குற ஒரு சாதாரண வேலையாளு. அவரு முதலாளி. ஆனா அந்த பாகுபாடு இல்லாம ரொம்ப தன்மையாண்ட நடந்துக்குவார் சார். ரொம்ப நல்ல டைப்பு.
ஆச்சரியமா இருக்கு. ஆமா சார், அவங்க அப்பா அப்படிதான். எப்படி பயங்கர வசதியான ஆளுங்களோ? ஆமா சார், இப்ப அந்த கடை இருக்கு, ஒரு லாட்ஜ் இருக்கு, இது தவிர வெவ்வேறு ஏரியாக்கள்ல நிறைய கடைகள் இருக்கு சார். நல்ல வசதி சார். இந்த கடை எப்படி போகுது? நல்லா போகுது சார். அதுவும் இந்த விசேஷ நாட்கள்ல பண்டிகை எல்லாம் பார்த்தா மேல போட்ட எள்ளு கீழே வராது சார், அவ்வளவு கூட்டம் சார். சரி வாங்க பணத்தை எடுத்துலாம். சரி. அதான் சார் காசிராஜ் சார் வீடு. 25 ரூபா கொடுங்க சார். ஓகே. வீடு நல்லா பெருசா தான் கட்டியிருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஹலோ. நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம். குட். வெளிப்படையாவே பேசிடுவோமே சார். எங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடி வந்திருக்கோம், அதான் விசாரிக்கலாமேன்னு. இந்த வீட்டு ஓனர் காசிராஜன் இருக்காரு, அவரோட பையனுக்கு தான் எங்க வீட்டு பொண்ண பேசிட்டு இருக்கோம். அந்த பையனை பத்தி விசாரிச்சுட்டு போறதுக்காக வந்திருக்கோம். அதான் உங்ககிட்ட. குட். அந்த பையன் நல்ல பையங்களா? எஸ் சார். இல்ல இந்த பீடி சிகரெட்டு குடிப்பழக்கம் இந்த மாதிரி ஏதாச்சும்? நான்சென்ஸ். கோபி, மாப்பிள்ள ரொம்ப நல்ல பையன் போல இருக்கு. அதான் நல்லவங்கிறது நறுக்கு தெரிஞ்சாப்புல 4 வார்த்தையில சொல்லிட்டாப்ல. அதுக்காக இல்ல சார், இப்பெல்லாம் பொண்ணு கொடுக்கறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை நல்லா விசாரிச்சுக்க வேண்டியிருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. இட்ஸ் ஆல்ரைட். இல்ல வேற என்ன சொல்ல வர்றேன்னா, எங்க வீட்டு விஷயமா வந்ததுக்கு உங்களை நாங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் இல்லையா, அதை நீங்க தப்பா நினைச்சுக்காதுன்னு சொல்ல வரேன். இட்ஸ் ஓகே. என்னோட சிஸ்டர் இல்லாவுக்கு அப்பா கிடையாது. குட். நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பொண்ணுக்கு அப்பா கிடையாது. சமீபத்துல தான் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். வெரி குட். எவ்வளவு ஏமாற்றான விஷயத்தை சொல்லிட்டு இருக்க, நீ வெரி குட்னு சொல்லிட்டு இருக்க. நான்சென்ஸ். என்ன நான்சென்ஸ்? எங்களை பார்த்தா உனக்கு கிண்டலா தெரியுதா? நோ. என்ன நோ? அப்ப எங்களை பார்த்தா என்ன கேள பைய மாதிரி தெரியுதா? இருங்க சார், இவர் கூட என்ன சார் பேச்சு உங்களுக்கு? யாருங்க அவரு? இவர் என் புருஷன் சார், கொஞ்சம் மென்டல். ஏங்க எப்படி ஒரு மெண்டல் ஆனாரு? புத்தகத்தை பார்த்து 30 நாள்ல இங்கிலீஷ் படிக்கிறேன்னு ஆரம்பிச்சாரு. அது அப்படியே முத்தி போய் 6 மாசத்துல இப்படி ஆயிட்டாரு. பாருங்க உங்களால நம்ம குடும்பமான எப்படி சீரழியுதுன்னு. வெரி குட். ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேன்? சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? இங்க பாருங்க, நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம். இந்த வீட்டு ஓனர் காசிராஜன் இருக்காரு, அவரோட பையனுக்கு எங்க வீட்டு பொண்ண பேசிட்டு இருக்கோம். அந்த பையன் கேரக்டர் என்ன எப்படி நீங்க விசாரிக்கிறதுக்கா வந்தோம். இவர்கிட்ட மாட்டிட்டோம். என்ன அந்த குடும்பத்தை பத்தியா? ஏங்க? ஐயோ, அந்த குடும்பத்தை பத்தி நான் சொல்லக்கூடாது. இருந்தாலும் என்ன பண்றது, சொல்லிதானே ஆகணும். இந்த காசிராஜ பொண்டாட்டி இருக்கல்ல, ரொம்ப தான் ராங்கி. வீடு வாசல் கடை லாட்ஜ் அது இதுன்னு இருக்குது இல்ல, ரொம்ப தான் பிகு பண்ணிப்பா. இதெல்லாம் கள்ள பணம். சரியான ஃப்ராட் குடும்பம். ஸ்டாப். எக்ஸ்கியூஸ் மீ, நான் மெண்டல், ஆனா பொய் சொல்ல மாட்டேன். இவ ஓகே, ஆனா பொய் சொல்லுவா. இவங்க இப்ப இந்த குடும்பத்தை பத்தி சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்றீங்களா? எஸ். என்ன சார் இவ்வளவு தெளிவா பேசுறீங்க? இத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெளிவா சொல்லிக்க கூடாதா? நான் தான் முதல்லயே சொன்னேன், நான் ஒரு மெண்டல். ஜென்டில்மேன், நான் ஒரு எஜுகேட்டட் மேன், நீங்க ஃபேமிலி மேன். யூ வாண்ட் எனி மோர் டீடைல்ஸ்? தள்ளுங்க தள்ளுங்க, நீங்க வாங்க போலாம். என்ன கோபி, இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் வந்து மாட்டிக்கிட்டான். அவன் மட்டுமா கிரிக்கெட்டா இருக்கான், நம்மளையும் சேர்த்தான் கிரிக்கெட்டா கேட்டான். சரி, அடுத்து என்ன பண்றது? எங்க யார்கிட்ட விசாரிக்கிறது? கோபி இவர் அவரை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தெரியுது. கையில கொடை வேற வச்சிருக்காரா, மாமா ஞாபகம் வருது, அவர்கிட்ட விசாரிப்போம். அதெல்லாம் சரி, எதா இருந்தாலும் நீங்களே கேளுங்க. அண்ணே அண்ணே ஒரு நிமிஷம். நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம். சந்தோஷம். எங்க குழந்தையாளுக்கு மாப்பிள்ளை பாக்குற விஷயமா வந்திருக்கோம். நல்ல விஷயம். இது கண்டிப்பா தமிழா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அடுத்த கேள்வி கேட்டுருவோமா? கேளுங்க. அந்த பொண்ணுக்கு அப்பா கிடையாது, இப்பதான் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு. அடக்கடவுளே. கேட்கலாம். ஒண்ணும் இல்ல சார், இந்த வீட்டுல காசிராஜன் இருக்கார் இல்லையா, அவ பையனுக்கு தான் எங்க பொண்ணு பேசி இருக்கோம். அதான் அந்த பையன் எப்படி விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். நல்ல பையன், நல்ல குடும்பம், இந்த வயசுல நல்லா சம்பாதிக்கிறான், எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. நான் இந்த ஏரியால 15 வருஷமா குடியிருக்கேன். அந்த குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க தாராளமா பொண்ணை கொடுக்கலாம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தம்பி. நானும் தான் முன்ன பின்ன உங்களை மாதிரி விசாரிக்காம என் தங்கச்சியை கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் தம்பி. ரொம்ப நன்றி. வரேன் சார். நீங்க தாராளமா பொண்ணு கொடுக்கலாம், என் வார்த்தையை நம்பலாம். வரேன் சார். வரேன் சார். தம்பி, பைத்தியக்காரத்தனமா நான் பேசுறேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க.
போற நேரத்தை எப்படி போட்டு விட்டு போறான்? இந்த பைத்தியமும் போய் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இத பத்தி பேசுவானா வாங்க. ஹலோ ஹலோ சார், நான் மேனேஜர் பேசுறேன் சார். சொல்லுங்க. சார் வந்து ஏதாவது பிரச்சனையில் மாட்டிட்டீங்களா சார்? பிரச்சனையா? ஆமா சார், ஏதாவது பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டீங்களான்னு கேக்குறேன். பெரிய பிரச்சனைனா? அதான் சார், இந்த கள்ளக்கடத்தல், கள்ளக்காதல், பொம்பளை விஷயம், இப்படி ஏதாவது பிரச்சனையில மாட்டிட்டீங்களா சார்? யோ, என்னையாச்சும் உனக்கு காலங்கத்தால ஏன் ஃபோன் போட்டு இப்படி உளறிட்டு இருக்க? என்னாச்சு சொல்லு. உளரல சார், காலையில ஒருத்தன் உங்களை தேடி வந்தான் சார். உங்களை பத்தி விசாரிச்சான். ஆனா அவனுக்கு உங்க பேர் கூட தெரியல சார். அப்படியா? ஆமா சார், அவனை ஒரு மாதிரி சமாளிச்சு அனுப்பிச்ச பிறகு ஒரு போன் வந்துச்சு சார். அதுல ஒருத்தன் உங்களை பத்தி துருவி துருவி விசாரிக்கிறான் சார். பேர் கூட சொல்லல சார். எனக்கு என்னமோ பயமா இருக்கு சார். எதுக்கு பயப்படுற நீ? இல்ல சார், உங்க பேர் கூட தெரியாத ஒருத்தன் வந்தான். ஒரு கும்பலே வந்து உங்களை பத்தி திருப்பி திருப்பி விசாரிச்சா எனக்கு பயமா இருக்காதா சார்? ஆமால